இது அந்த புதிதாக இவன் மழை பொழிகிவிட்டு. சைந்தவி அண்ட் ஜிவி பிரகாஷ் 2 பேருமே விவாகரத்து பெற்று பிரிய போகிறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா மலேசியாவில் நடந்த கான்சர்ட்டில் ஒன்றா கலந்துக்கிட்டாங்க. ஸ்பெஷலாக இந்த கான்சர்ட்டில் தன்னோட மகளான அன்வி பாப்பாவையும் சைந்தவி கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ அப்போ எடுக்கப்பட்ட சில வீடியோஸ் எல்லாமே சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு வந்துச்சு. அதுக்கப்புறமா ஜிவி பிரகாஷ் ஸ்டேஜில் ஒரு ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்கும்போது அன்வி பாப்பாவை ஸ்டேஜுக்கு சைந்தவி அனுப்பி வச்சுருந்தாங்க. ஹாப்பியாக அம்மாவுக்கு பாய் சொல்லிட்டு பாப்பா அப்பா கூட சேர்ந்து பாட்டு பாடி வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சைந்தவி கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் நான் பாட்டு பாடினாலே என் பொண்ணுக்கு பிடிக்காது, அம்மா போதும் ப்ளீஸ் பாடாதீங்க அப்படின்னு சொல்லிடுவா. ஊரில் எவ்வளவோ குழந்தைங்க என் பாட்டை கேட்டு தான் தூங்கிட்டு இருக்காங்க, ஆனால் என்னோட பொண்ணு நான் பாட்டு பாடினாலே பிடிக்காது, தூங்கவும் மாட்டா அப்படின்ற மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக பேசியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போ மலேசியாவில் நடந்த கான்சர்ட்டோட ப்ராக்டிஸில் ஜிவி பிரகாஷ் தன்னோட மகளை ஸ்டேஜில் பாட்டு பாடி தூங்க வச்சிருப்பாரு. தெய்வ திருமகள் படத்துலேருந்து ஆரீரோ ஆராரீரோ இது தந்தையின் தாலாட்டு அப்படின்னு ஆரம்பிக்கிற அந்த பாட்டை அன்வி பாப்பாக்காக ரொம்ப எமோஷ்னலாக அவர் பாடியிருப்பார். மேலும் சைந்தவி ஸ்டேஜுக்கு கீழே இருந்து தன்னோட மகளை தட்டி கொடுத்து தூங்க வச்சிருப்பாங்க. இப்போ இந்த வீடியோ தான் சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. மேலும் சைந்தவி அண்ட் ஜிவி பிரகாஷ் இந்த கான்செர்ட் மூலமாக ரீயூனியன் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் 2 பேரும் திரும்ப ஒன்றா சேரணும் அப்படின்ற மாதிரி பலருமே ரெக்வஸ்ட் வச்சுட்டு வராங்க. இந்த நிலையில் ஜிவி பிரகாஷோட அம்மா ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதன் மூலமாக சைந்தவி அண்ட் ஜிவி பிரகாஷ் 2 பேருமே திரும்ப சேரணும் அப்படிங்கிறதா என்னோட ஆசையும். 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க, ஆனால் இப்போ வரைக்கும் ஃபோனில் பேசிட்டு தான் இருக்காங்க. சைந்தவி ஒரு நல்ல பொண்ணு, என்னை பொறுத்த வரைக்கும் சைந்தவி திரும்ப வீட்டுக்கு வரணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சைந்தவி அண்ட் ஜிவி பிரகாஷ் 2 பேரும் ஃபோனில் பேசிட்டு தான் இருக்காங்க. 2 பேரும் இன்னைக்கு வரைக்கும் தொழில் ரீதியாகவும் சரி ஒரு நல்ல நண்பர்களாக தான் இருந்துட்டு இருக்காங்க. உங்கள் எல்லார் போலவும் நானும் சைந்தவியும் ஜிவியும் சேரணும் அப்படின்னு தான் கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஜிவி பிரகாஷோட அம்மா இந்த இன்டர்வியூ மூலமாக சொல்லியிருப்பாங்க. மேலும் மலேசியாவில் நடந்த கான்சர்ட்டில் 3 பேருமே ஃபேமிலியாக கலந்துக்கிட்டது, ஜிவி பிரகாஷோட அம்மா கொடுத்த இன்டர்வியூ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப கண்டிப்பாக சைந்தவி அண்ட் ஜிவி 2 பேருமே ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது.